அவ்வளவுதான் நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க, முடிச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வரப்போற சாட்டர்டே சண்டே நம்ம அன்சிதாவும் மஞ்சரியும் தான் கண்டென்ட். ஏன்னா தேவையில்லாம மோதக்கூடாத ஆள்கிட்ட மோதிட்டாங்க. நீங்க யாருக்கிட்ட போய் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க தெரியுமா? அது நீங்க நல்லதுக்கே சொன்னாலும் நாங்க ஒரு கண்டென்ட்டா மாத்துவோம். போன வாரம் இதே மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணோம்ல, சாட்டர்டே சண்டே வச்சு செஞ்சோம்ல. நான் போன வாரம் ஒரு கண்டென்ட் இருந்துச்சு, அது அப்பவே சொல்லியிருந்தேன். சௌந்தர்யா வந்து சாச்சனா கிட்ட போய் எனக்கு மரியாதை கொடுத்து பேசி என்ன அக்கான்னு கூப்பிட்டு பேசுன்னு சொல்லும் போது நான் அப்பவே சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல சாச்சனா வந்து சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள இருங்க பாய், எங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்குற பாய் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது கண்டிப்பா சாட்டர்டே சண்டே கண்டென்ட்டா மாறும்னு சொன்னா அதே மாதிரி லாஸ்ட் சாட்டர்டே சண்டே நம்ம சௌந்தர்யா போட்டு சேதனை போலன்னு பொழந்துட்டார். அதே மாதிரி திரும்பவும் நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்சிதாவும் மஞ்சரி 2-3 பாயிண்ட் சொல்லிட்டாங்கப்பா. யாருக்கு? சாச்சனா பார்த்து ஒரு 2-3 நல்ல பாயிண்ட் தான் சொன்னாங்க. சுகர் சாப்பிடாத, இந்த மாதிரி டாஸ்க் வரும்போது கொஞ்சம் பார்த்துப்போ, எல்லாருக்கும் வழி விடு, ரொம்ப ஆர்வமா இருக்காது அப்படின்னு மாதிரி 2-3 பாயிண்ட் சொல்லிட்டாங்களாம். அந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு நேத்து நைட்டு ஃபுல்லா ஒப்பாரி கொஞ்ச நஞ்சம் ஒப்பாரி இல்லைங்க, குரூப்பா போய் ஒப்பாரி வச்சு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல ஜாக்லினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, தர்ஷிகாக்கு என்னாச்சுன்னு தெரியல. இதுல ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உட்காந்து மஞ்சிரே குறை பேசிட்டு இருக்காங்க. மஞ்சிரே கொண்டாரு அமைதியா இருக்க சொல்லுங்க, மஞ்சரி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு இது முடிஞ்சு வந்திருக்கு. ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் மஞ்சரி ரொம்ப பேசுறாங்க, ஏதோ டீமே அவங்க தான் லீட் பண்ற மாதிரி நினைச்சிட்டு பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ஜாக்லின் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது இங்க டீம் அவங்க உண்மையாக அவங்க தான் லீட் பண்றாங்க, ஏன்னா அவங்க தான் கேப்டன், அதனால அவங்க கேட்க தான் செய்வாங்க. அது மட்டும் அவங்க பெண்கள் இருக்காங்க, குரல் கொடுக்க தான் செய்வாங்க. மற்ற ஆட்கள்லாம் துடுப்பு, அவங்க சாப்பாடு இல்லைன்னா சும்மா இருப்பாங்க. இதே இந்த இடத்துல நம்ம சௌந்தர்யாவோ இல்ல வேற யாரோ போய் இந்த மாதிரி சௌந்தர்யாவோ அர்ஷனியோ போயிட்டு இந்த மாதிரி பொருட்கள் எடுக்காம வந்தா மத்த எல்லாரும் சேர்ந்து கட்டங்கட்டி அடிச்சிருக்க மாட்டாங்க, அடி உரிச்சிருப்பாங்கல்ல. இந்த இடத்துல ஜாக்லின் அப்புறம் நம்ம சாச்சனானோடனே இவங்க எல்லாரும் பேச முடியாம சமாளிச்சுக்கலாங்கிறதுக்கு வந்துட்டாங்க. எப்படியே சமாளிச்சுக்கலாம்னு வந்தாச்சு. இந்த இடத்துல மஞ்சரி மட்டும் கொஸ்டின் வைக்கிறாங்க. மஞ்சரி மட்டும் நேற்று நைட்டும் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க, இது தப்பு, அடுத்த வாரத்துலேருந்து யார் அனுப்பணும், எப்படி போனால் கரெக்டாக இருக்கும், நம்ம பிளான் பண்ணி பண்ணோம். இந்த வாரம் நீங்கள் பிளானே பண்ணாமல் இஷ்டத்துக்கு போன வாரம் சாச்சனா எடுத்தா, ஆனால் இந்த வாரம் போனாலும் சாச்சனா எடுத்துருவான்னு சொல்லி அனுப்புறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி அடுத்த வாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லி மஞ்சரி பேசுகிறாங்களப்பா. அதை பிடிச்சி வச்சு நேற்று நைட்டு ஜாக்லின் ஒப்பாரி அவங்கள பேச சொல்லாங்க, தயவுசெய்து நீங்கள் எல்லாம் போய் வான் பண்ணுங்க, நீங்களாம் எது டீம் சேர்க்குறாங்க, ஆனந்த் இங்க வாங்க, பவித்ரா இங்க வாங்க, தர்ஷிகா இங்க வாங்க, தயவுசெய்து எனக்காண்டி நீங்க போய் பேசுங்க, மஞ்சரி அமைதியா இருக்க சொல்லுன்னு சொல்லி டீம் சேர்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க சேர்த்த டீம்லாம் கொஞ்சம் பயந்தவங்க டீம், அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்க போய் யாருக்கிட்டே நேரில் பேச மாட்டாங்க. முக்கியமா ஆனந்திலாம் சத்தமே வராது. ஆனந்தி அந்த இடத்துல பேசும் நாளைக்கு பேசுவோம் சரியா, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, சூரியன் மறைஞ்சிட்டு நினைக்கேன், காலங்காத்தால சூரியன் எதிர்ச்சோன்னே போய் பேசுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உலட்டியாச்சு. இந்த இடத்துல அன்சிதா ஒரு பாயிண்ட் பேசியிருப்பாங்கப்பா. என்ன பேசியிருப்பாங்கன்னா, எல்லாரும் அதிகமாக சுகர் யூஸ் பண்ணுறீங்க, முக்கியமாக சாச்சனா அதிகமாக சுகர் யூஸ் பண்ணுற, நிறைய ஜாம் எடுத்து யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தப்புமா, அப்படி பண்ணாத, சுகர் யூஸ் பண்ணுறது உங்கள் ஹெல்த்துக்கும் சொல்கிறேன், ரொம்ப தப்பு, அப்படி பண்ணாத சரியா அப்படி சொல்லிட்டு ஹெல்த்துக்காண்டி தான் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வேறு நடந்துட்டு சுகர் கம்மியாக இருக்குது அதனால சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு டெய்லி ஒரு சப்பாத்தி எடுக்குது ப்ரோ, சப்பாத்தியில் குழம்புலாம் தேவையில்லை, 1/2 கிலோ சுகர் அப்படி மறிச்சு அங்கே சுகர் சாப்பிட்றாங்க. ஜாம் எடுத்தால் ஒரு பண்ணுக்கு மேலே ஒரு பன்னு சைஸுக்கு ஜாம் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மத்தாளுக்கு பொருள் எங்க இருக்கும் கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்லி தெரியுமா, நான் வெளியே அப்படி சாப்பிட்டு பழகிட்டேன், நான் அப்படிதான் சாப்பிடுவேன், வெளியே நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா, எனக்கு பிடிச்ச பொருட்கள் இங்க இல்ல, நான் அந்த ஷாப்பிங் போன மட்டும் எனக்கு பிடிச்ச பொருட்களை எடுத்துட்டு வந்து நான் சாப்பிடுறேன், அதுவுமே என்ன போக கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. இல்ல எனக்கு 2 வகையான கொஸ்டின் வருது. ஆக்சுவலா அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை சாப்பிட நீங்க வரவே இல்லை, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பொருளை தான் எடுக்கிறதுக்கு நான் அந்த ஷாப்பிங் போறேங்கிறது ரொம்ப பெரிய தப்பா எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அதை தான் அங்க மஞ்சரியும் நம்ம அன்சிதாவும் கேட்கறாங்க. அதுக்கு ஆப்போசிட் நேற்று நைட்டு ஒப்பாரி ஃபர்ஸ்ட் நேரா போயிட்டு நம்ம சௌந்தர்யா தர்ஷிகாட்ட போய் பேசியிருப்பாங்க, யார தப்பா பேசுறீங்களா, என்னைய தப்பா பேசுறீங்க, நான் தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா மாதிரி வளர்ந்துருப்பாங்களே. அங்க கடைசியில பேசிட்டு இருக்கும் நேத்து லைவ்ல தான் தெரியுது அந்த பாயிண்ட் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. என்னன்னா, நான் அதிகபட்ச ஜாம் எடுக்கல, நான் 1 தான் எடுத்தேன், அப்புறம் 2 என்கிட்ட வந்து கொடுத்தாங்க, நான் 3 எடுத்தேன், ஆனா நான் 1 தான் எடுத்தேன், 1 நான் எடுத்தேன், 2 வந்து எடுத்து வந்து என் கூடையில போட்டாங்க, அப்ப 3 ஆச்சு, இருந்தாலும் நான் 1 தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு 3 பாட்டில் ஜாம் எடுத்ததை எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லி ஒன்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க 3 பாட்டில் ஜாம். இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறேன்னா, நான் இப்படிதான் சாப்பிட்டு பழகிருக்கேங்க, எனக்கு டெய்லி இனிப்பு வேணும், இனிப்பு இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, அதனால தான் இதுக்கு போறேன். ஏன்னா நீங்க டம்மின்னு சொல்லக்கூடாது, என்னோட தகுதியான ஆட்கள் இந்த வீட்டில் இருக்காங்க நீங்க சொல்லக்கூடாது. அந்த வகையில் மஞ்சரி ரொம்ப பேசுறாங்க, அன்சிதா ரொம்ப பேசுறான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சண்டே போட்டிருப்பாங்க. சண்டே போட்டு முடிச்சு அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. நான் தான் சுகர் அதிகமா சாப்பிடுறேன், நான் தான் சீனியை காலி பண்றேன் அவங்க சொல்றாங்க, என்னால தான் சீனி இல்லாம போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்றாங்க. இது ரொம்ப தப்பு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுது உருண்டு ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஒன்னு தர்ஷிகா சொம்படிக்க ஆரம்பிச்சாச்சு. தர்ஷிகாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, அது டம்மி பீஸ் ஆயிட்டு இருக்குங்க. ஐயோ மொத வாரம் சொன்னேன் 200% 300% எங்க அக்கா மாசுன்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த அக்கா கொடி பிடிச்சிட்டேன். இருக்கிறதுல டம்மி பீஸா இருக்கு.
அந்த அக்கா என்ன பண்ணு தெரியுமா, உடனே நேராக போயிட்டு சாச்சனாட்ட, ஒன்றும் இல்லைம்மா நீ பண்ணுற கரெக்டு தாம்மா, அவங்களாம் தேவையெல்லாம் பேசியிருங்க, நீ விட நம்ம நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் சரியா, நம்ம நாளைக்கு காலையில் பேசிப்போம், இவங்கெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாச்சனாக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சௌந்தர்யா மட்டும் இல்லைடா நீ பண்ண தப்பு தான், நீ யோசிச்சு பாரு, 3 பாட்டில் ஜாம் எடுத்துருக்க கூடாது, அது தேவையில்லை, இன்னொன்று பட்டர் எடுத்திருக்கீங்க, பீனட் பட்டர் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் தேவையே இல்லைடா, இவ்வளோ இது எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நான் எடுக்கல, யார் எடுத்தான்னு எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் என் மேலே பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக நான் நல்லவா தான்ப்பா எல்லாரும் சேர்ந்த பழி போட பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. சரி அந்த சீனோட நின்றோன்னு பார்த்தா அங்க சமாதானப்படுத்தியாச்சு. ஏன்னா இங்க பவித்ராவை திட்டுறாங்க, அன்சிதாவை திட்டுறாங்க, மஞ்சரி திட்டுறாங்க, எல்லாரும் சேர்ந்து இதுல மஞ்சரி வந்து சொல்லிட்டாங்க, நான் உன்னை குறைய சொல்ல, நான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நாளிலேருந்து நம்ம அதை பேசி சரி பண்ணிப்போம் தான் சொன்னேன், மற்றபடி நான் குறை பேசணும்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்போ அன்சிதா மட்டும் அதுக்கு ஒரு குறை பேசணும். என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஆண்கள் டீம் உட்காந்துருக்காங்க, யாரு நம்ம தீபக்கு, விஜய் விஷாலு, அப்புறம் சத்யா, சைடில் நம்ம ஆனந்தி உட்காந்துருக்காங்க, அப்போ அது பக்கத்தில் வர்ஷினி உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அதுக்குள்ளே நேராக போய் சென்டராக போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, உட்காந்து ஒரு செகண்டில் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உட்காந்துட்டு என்ன எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்காங்க, நான் மட்டும் தான் சீனி திங்குறேன்னு சொல்றாங்க, என்னதான் சீனி காலி ஆகுதானே என்ன பாருங்க அப்படின்னு பயங்கரமா ஒரு சீனை போட்டாச்சு ப்ரோ. சரியான ஒரு சீனு. இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நல்லா புரியுதா, அன்சிதா வந்து சீனி நீதான் அதிகமாக சாப்பிட்ற, உன்னால தான் சீனி காலி ஆகுதுன்னு சொல்ல, அன்சிதா சொன்னது உன்னோட ஹெல்த்துக்கு தான் சொல்றேன், சீனி அதிகமாக சாப்பிடக்கூடாதுமா, அதை முதல் கம்மி பண்ணிக்கோ, அண்ட் சுகர் எடுக்கிறத கம்மி பண்ணிக்கோ, நான் இதுக்கப்புறம் நான் தான் சுகர் கொடுப்பேன், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சரி நான் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சுகர் இங்கே லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கு ப்ரோ. உங்களுக்கே தெரியும் ஒயிட் சுகர் ரொம்ப பாதிப்புன்னு உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒயிட் சுகருங்கிறது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்போ ரொட்டீன் லைஃப்ல அதை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அந்த வகையில் அவங்க ஒரு நல்லதுக்கு தான் சொல்றாங்க, வேணாப்பா அந்த சுகர் அதிகமாக எடுக்காத, அது வேணாம், இதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்குறேன், காஃபி குடிக்கிறியா இல்லை டீ குடிக்கிறியா இல்லை ஏதாவது சாப்பிட்றியா, உனக்கு எவ்வளோ வேணுமோ நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நல்ல விதமாக தான் அன்சிதா சொல்கிறாங்க. தப்பா எதுவுமே சொல்ல, அது அங்கே கொண்டு போயிட்டு அன்சிதா என்ன கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபுட்டு கொடுப்பாங்களாம், ஃபுட்டு கண்ட்ரோல் அவங்க தான் எடுத்துப்பாங்களாம், இது என்னால் ஒத்துக்க முடியாது, அவங்க எப்படி ஃபுட் கண்ட்ரோல் எடுக்கிறது, அதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது, அவங்க என்ன போட்டு ரொம்ப குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இது என்ன ஆகும், நல்லா யோசிச்சு பாருங்க, இது என்ன ஆகும், வீக்கெண்ட் எபிசோட்ல இவர் நேரம் இந்த பாயிண்டை பிடிச்சி அடிப்பார், அப்படி இல்லையா வேற ஏதாவது பாயிண்டை சுற்றி பிடிச்சி அப்படியே சுற்றி கொண்டு வந்து அன்சிதா அடிப்பார். அதான் லாஸ்ட் சாட்டர்டே சண்டேல சௌந்தர்யாக்கு நடந்துச்சா, சும்மா நாச்சும் எழுப்பிட்டு உங்க மூஞ்சி ரியாக்ஷன் சரியில்லையாம ஏதோ ஒரு மாதிரி காட்டுறீங்களாம, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சார்ல, அதே மாதிரி அன்சிதா கூப்பிட்டு நீங்க ஏதோ நல்லா சமைப்பீங்களாம, ஏதோ சம்மந்தி வைப்பீங்களா, அது பச்சை கலர்ல இருக்காம, பச்சை கலர்ல யாரை கட்டி செஞ்சீங்க, அது மஞ்சள் கலர்ல தான் இருக்கும், இல்ல சிவப்பு கலர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எதையா சொல்லி அடிக்க போறாரு. அது நடக்க போகுது, ஏன்னா இவங்க பாயிண்ட் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னை சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, என்ன கண்ட்ரோல் பண்றாங்க, நான் இப்படி தான் வளர்ந்துருக்கேன், எங்க வீட்டில் நான் எவ்வளவு சுகர் சாப்பிடுவேன் தெரியுமா, வெளியே நான் எவ்வளவு சாப்பிடுவேன் தெரியுமா அப்படின்னு ஒரு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விஜேஎஸ்எல் கூட்டு கொஞ்சம் நல்லது சொல்லுவான்னு பார்த்தா ஒரு வகையில நல்லது சொல்றான், இன்னொரு ஒரு வகையில ஏத்தி தான் விடுறான். என்ன சொல்றான்னா, அவங்க சொல்றதை கொஞ்சம் ஏத்துக்கோ, நீ யோசித்து பாரு, உனக்கே தெரியும் பொருள்கள் கம்மியா இருக்கு, ஸோ அந்த வகையில் யாரும் உனக்கு கெட்டது நினைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஸோ அதனால நீ அதெல்லாம் நினைச்சிக்காத, பட் டாஸ்க்கு யோசிச்சு தான் அனுப்பணும், இப்படி அனுப்பணும் அப்படி அனுப்பணும், நீ அதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் நீ விட்டுறாத, உன்னோட இதை நீ தான் ப்ரூவ் பண்ணணும் சரியா, ஸோ அதனால யார் இதை நீ யோசிக்காத, ஏதாவது உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீ போ, டாஸ்க் விளையாடணும் விளையாடு, அதெல்லாம் நீ எதுவுமே யோசிக்காத. சில பேர் உன்னை டவுன் பண்ணி அவங்களுக்கு கீழே வச்சு கேம் ஆட ட்ரை பண்றாங்க, முக்கியமா ஜாக்லின் மாதிரி ஆட்கள் வந்து உன்னை கீழே வச்சு கேம் ஆட ட்ரை பண்றாங்க, அதை முதல் கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தலைவர் குத்தி விட்டார். தலைவர் ஒரு குத்தி விட்டாச்சு. அந்த இடத்துல சாச்சா அழுதுகிட்டு ஒரு சீனை போட்டு பயங்கர சீன் கிரியேட் பண்ணியாச்சு, விக்கு நல்லது. மொத்தத்தில் இது ஒரு சாட்டர்டே சண்டே கண்டன மாதிரியாச்சு. இருந்தாலும் பாருங்களேன், சாட்டர்டே சண்டே அவர் வந்து உண்மையா சுகர்லாம் சாப்பிடக்கூடாதுமா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோமா, ஒரு சப்பாத்திக்கு அரைக்கலாம், இது முத்துக்குமரனே ஒரு இடத்துல சொல்லியிருக்கான் ப்ரோ, ஒரு சப்பாத்தி எடுத்து ஸ்பூன் சும்மா சீனி தட்டி உருட்டி கடி சாப்பிட்றாங்க. அப்போ அடுத்த ஆளுக்கு சீனி வேணாமா, இது ஆண்கள் எடுத்துக்கோங்களேன். தீபக் தான் கண்ட்ரோல், எவ்வளோ கம்மியாக கொடுப்பாரு தெரியுமா, கரெக்டாக இவ்வளோதான், காஃபிக்கா இவ்வளோதான் வச்சுக்கோ, உனக்கு எவ்வளோடா இவ்வளோதான், அதுதான் இது பண்ண முடியும். அந்த வீட்டுல எதுக்கு வந்திருக்கீங்க, அன்சிதா கேட்ட மாதிரி இந்த வீட்டுல இவங்களாம் டூர் வந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க, டூரோட மோசமா கண்டதெல்லாம் எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. இதுல சாச்சனா நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அவ்வளவு மிஸ்டேக் மறைக்கிறாங்க. ஏங்க குலாப் ஜாமுன் பாக்கெட் உங்களுக்கு எதுக்குங்க, நீங்க என்ன இவன் இந்த வீட்டுல என்னத்தப்புறம் அறுத்து கழிச்சிடான்னு சொல்லி குலாப் ஜாமுன் பாக்கெட்ல எடுத்து வந்து போட்டு சாப்பிட ட்ரை பண்ணிருக்காங்க. இல்ல கடைசியில் இப்போ குலாப் ஜாமுன் பாக்கெட் வேஸ்டா போச்சு, எப்படி அது வேஸ்டா போச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் அன்னைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு அன்சிதாவும் மஞ்சரியும் ஒரு வகையில் ஒரு டீமுக்காண்டியும் பர்சனலாகவும் நல்லது இருக்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதெல்லாம் இப்போ கண்டென்ட்டை மாற்றி விட்டாங்க. சாட்டர்டே சண்டே அவங்களாம் கண்டென்ட்டை மாறிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சாக்லேட் பைத்தியம் இருக்காங்களா, ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல கூட எடுத்து